ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் வந்திருக்குது. கமெண்டுக்கு எப்போவுமே நான் பதில் சொல்லிடுவேன். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் பதில் சொல்லலை. அம்மா என்னாச்சுன்னு கேட்டிருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து திடீர்னு சனிக்கிழமை நைட்டே காது வலிச்சுது. ஆனால் வந்து நான் போகல, ஆஸ்பத்திரி போக வேண்டான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காது வீங்கின மாதிரி ஆயிடுச்சு, காது வலி எடுத்துருச்சு. அப்புறம் சரின்ட்டு வா ஆஸ்பத்திரி போயிடலான்னு சொல்லிவிட்டு அவர் அப்பா இருந்துட்டு வான்னு கூட்டிகிட்டு போயிட்டார். சரின்னு கூப்பிட்டு போய் பார்த்தது. அப்புறம் வந்து டேப்லெட்ஸு இந்த ஐ ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஊற்ற சொல்லி. அப்புறம் சரின்ட்டு 2 நாள் மாத்திரை சாப்பிட்டா ஊற்றினேன், கொஞ்சம் பரவாயில்ல. யார் கமெண்ட் பண்ணாலும் நான் அதுக்கு பதில் கொடுத்துருவேன். என் பிள்ளைங்களுக்கு எனக்கு என்கிட்ட கமெண்ட் பண்ணுற எல்லா பிள்ளைங்களுக்கும் சரி, அம்மாவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குது. 2 நாளும் மாத்திரை சாப்பிட்டு ஐ ட்ராப்ஸ் ஊற்றினேன். சரியாக போச்சு ஓரளவுக்கு. கொஞ்சம் வலிக்குது. அப்புறம் ஐ ட்ராப்ஸ் ஊற்ற சொல்லியிருக்காங்க, நான் ஊற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி, எனக்கு கமெண்ட் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தாலும் யார் கமெண்ட் பண்ணாலும் நான் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். ஏன்னா அவங்க கேட்டாங்கன்னா நான் ரிப்ளை கொடுத்துருவேன். ஏன்னா கொடுக்கணும். அதுதான் வந்து நல்லது. நான் கொடுத்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கொஞ்சம் பரவாயில்ல. ப காது தான் வலிச்சுது. கரூரில் ரஞ்சித் ஆஸ்பத்திரிக்கு போனேன். நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. 25 வருஷத்துக்கு மேலே அவங்ககிட்ட தான் நான் பார்த்துட்ருக்குறோம். வெள்ளாயம்பாத்தில் கிளினிக் வச்சுருக்கலேருந்தே பார்த்துட்ருக்குறோம். கரூர் போனாலும் நான் கரூர் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அம்மாவுக்கு காது வலி பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.